சார் சார் சார், நான் ராகவன். தெரியும் சார். வாங்க வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? இந்த ஏரியாவில் பெரிய கலவரம் நடந்திருக்கு. ஒரு குழந்தை, 3 பெரியவங்க குண்டடிப்பட்டு செத்துருக்காங்க. என்னடா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் வந்தவங்களை உபசரிக்கிறீங்களேன்னு கேட்க போறீங்க அதானே? பழகி போச்சு சார். இத்தனை நாள் ராத்திரியில் நடந்தது, இப்போ பகலில் நடந்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சு விசாரிக்க வந்திருக்கீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இவ்வளோ தெரிஞ்ச நீங்க ஏன் போலீஸ்ட்ட சொல்ல? சொன்னேன், வந்த புதுசில் சொன்னேன். ஆளை காட்ட முடியுமான்னு கேட்டாங்க. டீ ஆறிட போகுது, முதல்ல சாப்பிடுங்க. என்ன பார்க்குறீங்க? ஓ இதுவா? கோர்ட்டில் போய் அடையாளம் காட்டினல்ல, அந்த ஆள்காட்டி விரல் இந்த கையில் தான் இருந்தது. உங்களுக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு போலீஸ் ஒரு ஆக்ஷன் எடுக்கலையா? எடுத்தாங்களே. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார். உன் கையை வெட்டினவனை அடையாளம் காட்ட முடியுமான்னு கேட்டார். என்ன பண்ணுறது, மனுஷனுக்கு திங்கிறதுக்கும் கழுவுறதுக்கும் ஒரு கை அவசியம் தேவைப்படுதே. நான் உங்களுக்காக எவ்வளோ செஞ்சிருக்கேன். அப்படி இருந்தும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி கலாட்டா பண்ணியிருக்காங்க. தாசு, இந்த தொழிலே அப்படித்தான். உனக்கு இடைஞ்சல் பண்ணணும்னு நம்ம பசங்க இதை பண்ணல. என்ன பண்றது, தொழில போட்டி. இப்ப நான் மாட்டிக்கிட்டேனே, என்னை எங்க தூக்கி போட போறாங்கன்னு தெரியலையே. ஆம்பளை அழக்கூடாதுன்னு என்ன அடிக்கடி சொல்லுவார். என்ன பண்ணுவாங்க, மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா அவங்க தண்ணியில் அதை காட்டி தூக்கி போடுவாங்க. போடட்டுமே, மாசிலாமணியோட மரியாதை மாசம் மாசம் உங்ககிட்ட வந்து சேரும். சரியா? தைரியமா இரு. இல்லை சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நாம் ஏன் நம்ம தொழிலை கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைக்கக்கூடாது? என்ன சொல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைக்கக்கூடாதான்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ பிறந்து பால் குடிச்ச பால் அடையாள கூட மருந்து நடி இருந்ததா? நீ யாரு? மாசிலாமணி புள்ள, சண்முக சுந்தரத்தோட கொள்ளு பேரன். உன் தாத்தா எப்படி செத்தான் தெரியுமா? மத்தவன் மாதிரி நோயில இல்ல, வெள்ளக்காரன் காலத்துல பப்ளிக் ஹேங்கிங். பொதுமக்கள் கூடுற இடத்துல கொஞ்சம் கூட தூக்கு தண்டனைக்கு பயப்படாம உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன தெரியுமா? உன் பொண்டாட்டி 5 நிமிஷம் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைன்னு அவன் மூக்க உழைச்சு சிங்க மாதிரி தூக்க மரம் ஏறினாண்டா தாத்தா. அந்த ரத்தம் தான் எனக்கு ஓடுது, உனக்கும் அதான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். போய் ஆக்கிடாத. இப்ப சொல்றேன், 5 தலைமுறையா நடந்துட்டு இருக்கிற இந்த தொழில 5 வருஷத்துல மாற இந்த அரசியல்வாதிகளுக்காக நான் மாத்திக்கவும் மாட்டேன், நிறுத்தவும் மாட்டேன். நைனா, நான் அதுக்காக சொல்லலை. ஸ்டேஷன்ல இருக்கிற பழைய ஆளுங்களை எல்லாரையும் மாத்திட்டாங்க. புதுசா வர ஆளுங்களை புரிஞ்சுக்கிட்டு சரிக்கிறது 1 மாசமாதான் ஆகும். அதான் சொன்னேன். கூப்பிடலாம் அவனை. அவனுக்கு தானே போடுறேன். ஆமா அண்ணா. யாருக்கு? கமிஷனருக்கு. கூப்பிடு. ஹலோ, திஸ் இஸ் மாசிலாமணி சன் ஸ்பீக்கிங். Am I speaking to the additional commissioner? பெரிய தோழ இங்கிலீஷ் கூப்பிடுற. ஹலோ, நான் தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்கிட்ட வந்து என் புள்ள அமெரிக்காவுக்கு படிக்க போறான், அவனுக்கு கை செலவுக்கு அந்த நாட்டு பணம் வேணும்னு கேட்டப்போ அவனுக்கு அந்த நாட்டிலே லட்சமா அள்ளி கொடுத்து இழிச்ச வாய மாசிலாமணி. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி பேசுறீங்க? இன்னும் என்ன நடக்கணும்? இருக்கிற போலீஸ்காரங்கள ஒரே நேரத்தில் மாத்திட்டா நாங்களே நடப்பு நடத்த வேணாம். சார், நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் ஆகாது. இந்த ஸ்டேஷனுக்கு வர போற கான்ஸ்டபிள் எல்லாம் இன்னும் 2 அல்லது 3 வருஷம் தான் சர்வீஸ்ல இருக்க போறாங்க. அவன் சர்வீஸ் முடியறதுக்குள்ள சம்பாதிக்க தான் பார்ப்பான் சார். அப்ப இன்ஸ்பெக்டர் சார், இந்த கமிஷனர் ஆபீஸ்ல பிஆர்ஓவா வேலை பார்த்தவர், ஃபீல்டு ஒர்க் அனுபவம் ரொம்ப கம்மி. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். ஆனா இந்த ஏசியை போஸ்ட் பண்ற அதிகாரம் டிஜிபிக்கு தான் இருக்குது. நீங்க யாரு வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். ஆனா அந்த அபிமன்யு மட்டும் இங்க வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிங்க சார். அதே யாரியா அபிமன்யு? அவன் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? அவன் நமக்கு வேண்டாம் சார். I want Mr. Abhimanyu. He is the right choice for the area. சார், அந்த அபிமன்யு இப்போ ட்ரைனிங் ஸ்கூல்ல இன்ஸ்ட்ரக்டரா இருக்கிறார். அவர் இதுவரைக்கும் 7 தடவை சஸ்பெண்ட் ஆனவர். என்ன காரணத்தினால? அவர் மேலதிகாரிகளை மதிக்கிறது இல்லை சார். கரெக்ட். அப்ப ஏன் இன்னும் சர்வீஸ்ல வச்சிட்டு இருக்கோம்?
ஏன்னா அவர் நேர்மையான ஆஃபீஸருங்கிறதுனால. என்னை பொறுத்த வரைக்கும் சஸ்பெண்ட் ஆனவங்க கெட்டவங்களும் இல்லை, சஸ்பெண்ட் ஆகாதவங்க நல்லவங்களும் இல்லை. சார், அந்த அபிமன்யு யூனிஃபார்மில் இருக்கிற ஒரு கிரிமினல். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டா கூட அதிகார வரம்பை மீறக்கூடியவர். Am I correct? கரெக்ட். முள்ளால எடுக்கிறது இல்லை சார். அபிமன்யு ஒரு தங்க ஊசி மாதிரி. அதை ஏன் நம்ம சமூக விரோதிகளோட கண்ணை கூத்த பயன்படுத்தக்கூடாது சார், அதனால அதிகமான பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். He is 10% correct, sir. எஸ் சார். ஆமா சார். ஓகே, I'll face. இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. I want Mr. Abhimanyu to be transferred to that area immediately. யாரு வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்ல, ஆனா அந்த அபிமன்யு மட்டும் வரக்கூடாது. என்னையா அபிமன்யு பூச்சி காட்டுற? உனக்கு அந்த ஆளுக்கு தெரியாதியா? வடார்காடு மாவட்டத்தில் அவர் கூட நான் டியூட்டி பார்க்கறப்ப நாங்கள் போர்க்குணம் படைத்தவர்கள், அதிகார வர்க்கத்தின் ஆணவ போக்கினை கண்டு அஞ்ச மாட்டோம். நேற்று முன்றைய தினம் நமது கட்சியை சார்ந்த தோழர்கள் தடையை மீறி உண்ணாவிரதம் இருந்த போது தடியடி நடத்தினார்களாம். அதுவும் புதிதாக வந்திருக்கிற ஏஎஸ்பியின் உத்தரவின் பேரில். ஏயா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். போலீஸ்காரன்னா கொம்பா முளைச்சிருக்கேன். நீங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்ட பப்ளிக் சர்வெண்ட். உங்க மேல அதிகாரிகளை நீங்க திருப்தி படுத்தணும்னா போங்க, தாராளமா போங்க. அவங்க வீட்டுல போய் முறை வசூல் பண்ணுங்க. என்னங்கடா சீட்டெல்லாம் அனுப்பியிருக்கானுங்க? பொது இடத்தில் வரம்பு மீறி பேசாமல் நாவை அடக்கி பேசவும். அபிமன்யு, எனக்கு அபிமன்யு கிட்ட இருந்து ஒரு கடுதாசி வந்திருக்கு. அர்ஜுனப்புள்ள அபிமன்யு இல்ல, நம்ம ஏஎஸ்பி அபிமன்யு. அபிமன்யு, நான் பேசுறத நிறுத்த மாட்டேன். என்ன செய்ய போற? கைது செய்ய போறியா? செஞ்சுக்க. சுட போறியா? சுடு. அது கூட உன்னால முடியாது. நான் காதுல பூ வச்சிட்டு இருக்கேன்னா, நீ சுடணும்னா உங்க மேலதிகாரி கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி தான் சுடணும். ஆனா நான் அப்படி இல்லை. நான் மடியில இருந்து இப்படி எடுத்தா போதும், பட்டுடு சுட்டுறேன். ஏடே, நான் தெரியாம தான் கேட்கிறேன். பூச்சாண்டியா காட்டுற? சுட்டுறியா நீ? புரிதவரை சுட்டுறியாடா? இப்ப சொல்லு. சார், எனக்கு ஃபயரிங் ஆர்டர் வேணும். எதுக்காக ஃபயரிங் ஆர்டர் வேணும்? எதுக்குன்னு விளக்கம் சொல்லி உங்ககிட்ட ஃபயரிங் ஆர்டர் வாங்கிட்டு போய் சுடுறதுக்காக நான் இங்கே வரல, சுட்டுட்டு வந்திருக்கேன். அதுக்கு ஒரு ஆர்டர் வேணும். ஏற்கனவே நீங்கள் எனக்கு கொடுத்த மாதிரி. சுய நினைவோடு தான் பேசுகிறீங்களா? யார்கிட்ட பேசுகிறீங்க தெரியுமா உங்களுக்கு? காலையில் ஆஃபீஸ் வரும்போது டாட்டா சொன்ன 2 குழந்தைங்களோட அப்பா கிட்ட, மத்தியானம் மறக்காம சாப்பாட்டுக்கு வந்துருங்கன்னு சொன்ன ஒரு பொண்ணோட புருஷங்கிட்ட, சாயங்காலம் எங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போன்னு சொன்ன பெத்தவங்களோட பிள்ளைகிட்ட. ஆனால் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க தெரியுமா? உடம்போட ஒட்டி இருக்க இந்த காக்கி யூனிஃபார்மையே ரத்தமும் சதையுமா நினைக்கிற ஒரு போலீஸ்காரங்கிட்ட, ஐபிஎஸ்ங்கிற இந்த எழுத்திய இன்ஷியலா நினைக்கிற ஒரு போலீஸ் மெஷின் கிட்ட, மரணத்தை மட்டுமே ப்ரொமோஷனா நினைக்கிற அபிமன்யு கிட்ட. ஆர் யூ மேட்? ஷூட் பண்ணிட்டு வந்து பர்மிஷன் கேட்டால் நான் கொடுக்கணுமா? நோ. முதல்ல யாரை சுட்டேன்னு கேளுங்க சார். நல்ல ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு நீட்டின இடத்தெல்லாம் கையெடுத்து போட்டு இருந்தா பத்தாது, அங்க வந்து பார்க்கணும். அவுத்து காட்டுறான், வேட்டி அவுத்து காட்டுறான் சார். கவலைப்படாதீங்க, கதவு மூடிதான் இருக்கு. 400 பேருக்கு நடுவில் நீ ஆம்பளையா இருந்தா சுடுறா நான் ஏன் சேலஞ்ச் பண்றான். அவன் என்ன சேலஞ்ச் பண்ணல,
உங்க அட்மினிஸ்ட்ரேஷனை சேலஞ்ச் பண்றான், இந்த கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்றான். சுடக்கூடாதா? விட்டா அவன் சுட்டுப்பான். கையில துப்பாக்கி வச்சிருக்கான். அவனே நம்மள மாதிரி ட்ரைனிங் பண்ணிட்டா வந்திருக்கான் சரியா குறி பார்த்து சுடுறதுக்கு. அந்த பரதேசனா என்ன சுடுறதா நினைச்சுக்கிட்டு 4 அப்பாவிகளை சுட்டுருப்பான். அந்த கலவரத்துல மிதிப்பட்டு 40 பேர் செத்து போயிருப்பாங்க. ஏன் கண்ணு முன்னாடி அப்படி ஒரு அசம்பாவியம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சுட்டேன். சுடக்கூடாது. சரியான நியாயத்துக்காக சட்டத்தை வேணா நீங்க கையில எடுத்துக்கலாம். ஆனா அது கொடுக்க வேண்டிய பவர் எங்கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்கு. நான் கேட்ட ஆர்டரை நீங்க கொடுக்கலன்னா இது 2 முறை வெடிக்கும். முதல் தடவை உங்களுக்கு, கடைசியா எனக்கு. அப்பவே அப்படின்னா இப்ப எப்படி இருக்க போறாரோ. பார்த்து இப்ப புறதான ஏறி இருக்கு. போக போக பன்னு ரொட்டி ரஸ்க் வரைக்கும் ஏறி இருக்கு. வெல்கம் சார். தேங்க்யூ. ரத்னம் 30, மணி 32, பாட்ஷா 28, கண்ணன், சங்கர், சேகர் இவங்கெல்லாம் நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசாக வந்திருக்கவங்க. அப்புறம் எஸ்ஐ மிஸ்டர் தங்கராஜ் 30. அவரை நான் பார்க்கவே இல்லை, மெடிக்கல் லீவில் இருக்காராம். இப்போ நான் 30, 20 சொன்னது இவங்களோட சர்வீஸை. ரைட். உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண போலீஸ்காரன் தான். சம்பளம், பதவி, சர்வீஸ் இது மட்டும்தான் நமக்குள்ளே இருக்க வித்தியாசம். நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் என்கிட்ட சுதந்திரமாக பேசலாம், பழகலாம். என்ன ஒரு மேலதிகாரியாக நினைக்காம உங்களோட வேலை செய்கிற ஒரு சக போலீஸ்காரனா மட்டும்தான் நினைக்கணும். நினைப்பீங்களா? உண்மையாவா? நீங்கள்லாம் உங்கள் சர்வீஸில் சம்பாரித்து வாங்கி சேர்த்து வச்ச சொத்து விவரங்களை எனக்கு எழுதி கொடுக்கணும். பயப்படாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்ச சொத்துக்காக நான் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன். ஆனால் இனிமேல் நீங்கள் ஒரு புது செருப்பு வாங்கினா கூட அதை எந்த பணத்தில் வாங்கினீங்கன்னு தெரிவிக்க வேண்டியது உங்கள் கடமை. இல்லைனா புதுச்செருப்பு கடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் கடிப்பாரு. சுமாரியா என்ன சொன்னீங்க? புது செருப்பு கடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடிப்பார் இல்ல சார்? அவர் காதுக்குள்ள சொன்னது உங்களுக்கு எப்படி? நீங்க மனசுக்குள்ள சொன்னா கூட எனக்கு கேட்கும். முதல்ல நீங்க கீழே இறங்குறீங்களா? எவ்வளவு பணம் கொடுத்து இந்த ஹைட்ல வேலைக்கு சேர்ந்தீங்க? சார் அது எங்க அப்பாவுக்கு தான் தெரியும். இது வரைக்கும் சர்க்கார்ல வாங்கின சம்பளத்துக்கு இனிமையாவது ஒழுங்கா வேலை செய்யணும். புரியுதா? சரி சார். நாளையிலிருந்து வேலை அதிகரிக்கணும், இதை குறைக்கணும். எஸ் சார். செல்லாத நோட்டை கொடுத்தா வாங்கிப்பியா? அதே மாதிரிதான் பார்த்து நல்லதா கொடு. சொத்த கத்திரிக்கா. நாங்க என்னமா பண்றது? வர்றதே தான். 1/2 கிலோ தக்காளி கொடு. புடலங்க போடு. இப்போ நீ என்ன பண்ண? விசில் சார். என்ன உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க மறுபடியும் விசில் அடி. விசில் அப்படி இல்ல, இப்ப பாரு. இப்படி அடிக்கணும். எங்க ட்ரை பண்ணு. கஷ்டமா இருக்கா? டாய், முதல்ல ஒழுங்கா விசில் அடிக்க கத்துக்கோ. அதுக்கப்புறம் வந்து சைட் அடிக்கலாம். சைட் அடிக்கிற மூஞ்சிய பாரு. வந்துட்டானுங்க காலையில. ஏண்டா உங்க வீட்டுல முகம் பார்க்குற கண்ணாடியே கிடையாதா? இந்த சில்ட்ரன்ஸ் மிஷின்ல என்கிட்ட வச்சுக்காத. அதுக்கு வேற ஆளை பாரு. படா. ஓய் பாடானா? ஓகே, உங்க 2 பேர்ல யாருக்கு கிஸ் அடிங்க? ஃபர்ஸ்ட் எவள? தேங்க் யூ. சொல்றேன் எவள? தேங்க் யூ. சார், நாம தேடிட்டு இருக்க மாசமோட ஆள் பாண்டு. நீங்க போற ரூட்ல பஸ்ல போயிட்டு இருக்கா சார்? 47 தானே? ஆமா சார். வர வர இந்த பொறுக்கி பசங்களோட தொல்லை ஜாஸ்தியா போயிடுச்சு. இவனுங்களை ஏன்னு கேட்க ஆள் இல்ல.
மாட்டேங்கிறியா? உனக்கு புத்தி இருக்கா? ஏன் உனக்கு வேணுமா? சத்தியமா உனக்கு நான் தரமாட்டேன். எய்ட்ஸ் ஊசி போட்ட பயன்ட்டியா? நாங்க ஊசி போடுவோம், ஆனா எய்ட்ஸ் ஊசி போட மாட்டோம். ஆல் த குட் பாய்ஸ். நீங்க உட்காருங்கம்மா. சார் இது ட்வின்ஸா? வீட்டுக்காரர் என்ன பண்றான்? வீட்டுல சும்மா தான் இருக்காரு. சும்மா இருக்காருன்னா இது எப்படி பக்கத்துல? கீழே என்ன பேச்சு? ஒன்றும் இல்லைண்ணா, பாண்டு தற்கொலையை பற்றி. தற்கொலை இல்லை, வந்தவன் கொண்டுட்டான். முதல்ல துப்பிட்டு வா சாமி. அது எப்படி அவ்வளோ கரெக்டாக நீங்கள் சொல்கிறாள்? அவன் என்ன மாதிரியே யோசிக்கிறான் சாமி. பாண்டோட வீக்னஸை தெரிஞ்சுட்டான், கொண்டுட்டான். நான் அவனை பார்க்கணும். நீங்கள் அவனை ஏற்பாடு பண்ணு. வணக்கம். மாசிலாமணி தெரியும். உன் டிபார்ட்மெண்ட்டுக்கே என்னை பற்றி தெரியும். உன்னை பற்றி கேள்விப்பட்டதும் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை உன்னை பார்க்கணுன்னு. அதான் வந்துட்டேன். உன் சின்ன சின்ன ஆசையெல்லாம் எனக்கு தேவையில்லை. வந்த விஷயத்த சொல்லு. ஏன்னா நாங்கள் 5 தலைமுறையாக இங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன வியாபாரம்? மருந்து தான். போதை மருந்துலேருந்து வெடி மருந்து வரைக்கும். அரசாங்கம் எதெல்லாம் விற்கக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை விற்கிறது தான் நம்ம பொழப்பு. நைனா என்னடா இவன் இப்படி அடாவடியாக பேசுகிறானேன்னு நினைக்காத. தலைமுறையாக நாங்கள் இதை செய்கிறோன்னா அது உங்களை மாதிரி அதிகாரிங்க எங்களுக்கு செஞ்ச உதவி தான். அவங்களும் எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. பதிலுக்கு நாங்களும் செஞ்சுருக்கோம்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது இல்லை, அது மாதிரி ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குறது. இந்த தாம்பூலம் மாத்திர வேலை இனிமே இங்கே நடக்காது. சட்டத்தில் ஓட்டப்படையவனாவது நினைச்சா ஒட்ட நறுக்கிடுவேன். நைனா ஒரு போலீஸ்காரனுக்கு எந்த அளவுக்கு சட்டம் தெரியுமோ அதை விட இந்த மாசிலாமணிக்கு சட்டமும் தெரியும், அதில் இருக்கிற சந்து பொந்தும் தெரியும். நான் காக்கி சட்டை போடாத போலீஸ்காரன். நான் காக்கி சட்டை போட்ட கிரிமினல். பையன் சூடா இருக்கான், அணைச்சிடுவோம். ஐயோ போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. இப்படி ஒரு அக்கிரமத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? அது சரி, ரவுடி பசங்க கலாட்டா பண்ணா போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போலீஸ் எப்படி ரவுடி தானே பண்ணா நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? சொல்லுங்க சார், அதையாவது சொல்லுங்க. நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஸ்டேட்டோட கவர்னர். ஏன் சார், நான் ஸ்டேஜ்ல பாடுறவ, இப்படி இந்த ஸ்டேஜ் அடிச்சு இப்படி தரமட்டமாக்கிட்டீங்களே. இனிமே நான் தெருவில் நிக்கிற ஸ்டேஜ் தான். சாரி மேடம், என்னால உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம், வாங்க வாத்திய கோஷ்டிங்களா? வாசிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிங்கல்ல, இவ்வளவு நேரம் நீங்க வாசிச்சதுக்கு சம்பளமா? சார் மன்னிப்பு கொடுக்குறாரா? போய் பைய எடுத்துட்டு போய் வாங்கிக்கோங்க, போங்க. எத்தனை கிலோ சார் கொண்டு வந்திருக்கீங்க? இப்படி அநியாயமா எங்க வயித்துல மண்ணள்ளி போட்டீங்களே. நான் ஒன்னும் மண்ணள்ளி போடல. இது என்ன தெரியுமா? உயிரோட இருக்கவங்கள மண்ணு கழிட்டு போற மருந்து, கள்ளச் சாராயம். இதனால எத்தனை பேரோட வாழ்க்கை பாதிச்சிருக்கு தெரியுமா? இதை குடிச்சிட்டு எத்தனை பேர் கண்ணு போயிருக்கு தெரியுமா? ஏய், இது சாராயம் இல்ல சார், பன்னீர். கல்யாணத்துல தெளிப்பாங்களே அந்த பன்னீர். முதல்ல உங்க கண்ணை கொண்டு போய் பல் டாக்டர் கிட்ட காட்டுங்க. ஓ சாரி சாரி, கண் டாக்டர் கிட்ட காட்டி நல்லா செக்அப் பண்ணுங்க. வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. சீக்கிரம் எடுத்து வை. எதுக்கு பணம்? அதுதான். லஞ்சமா? எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுப்பீங்க? வியாபாரத்துல பயம் என்னங்க வேண்டியிருக்கு? லஞ்சம் கொடுக்கறது உங்களுக்கு வியாபாரம், எனக்கு அது விபச்சாரம். என்னங்க லஞ்ச விபச்சாரம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, ஏதோ சைட்ல பன்னீர் பாட்டில் விற்கிறதா கேள்விப்பட்டோம், அதான் வாங்கிட்டு போலாம்னு. ஆமாண்டா,
நான் பன்னீர் பாட்டில் தான் பிடிச்சேன். ஆனா விற்கிறதுக்கு இல்லை. உங்களை இங்க அனுப்பி வச்ச மாசலாமணியோட சாம்ராஜ்யத்துக்கு சமாதி கட்டி அது மேல தெளிக்கிறது. இன்னொரு தடவை நான் உங்களை இங்க பார்த்தேன். சார், மிஸ் மஞ்சுவோட வீடு எது? அது அந்த வீடு. தேங்க்ஸ். ஏங்க, இந்த மேடை கச்சேரி எல்லாம் பண்றாங்களே. மஞ்சு, யாரோ கச்சேரி புக் பண்ண வந்திருக்காங்க. இல்லங்க, நான் எதுக்கு வந்திருக்கேன் எல்லாம் தெரியுங்க. ஏய் எந்திரி, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மஞ்சு, வாங்க வாங்க வாங்க. நான் சொன்ன மாதிரி டாக்டர் கிட்ட போய் கண்ணாடி மாட்டி வந்தீங்களா? ஆமா, இன்னைக்கு லாரிகிரி கொண்டு இடிக்க வரலையா? சாரிகிரி சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. அது இல்ல, நேத்து என்னால ஏற்பட்ட நஷ்டத்தை சரி பண்ணி போலன்னு வந்தீங்களா? அதே சாதாரண நஷ்டமா? லட்சுமி அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து லாரி கொண்டு இடிச்சான்னு சொன்னல, அந்த இடியாமன் இவர்தான். வீட்டுக்குள்ள என்ன கண்ணாடி வண்டி கிடக்கு. இது என்ன தெரியுமா? மிருதங்கம். இதே இப்ப குப்பை கூட யூஸ் பண்றோம். இந்த மாதிரி 2 குப்பை கூட, 2 மிருதங்கம், 2 தபலா, 2 ஹார்மோனியம், 2 வயலின், 2 ஃப்ளூட், 2 அப்புறம் என்ன மறந்துட்டேன்? மைக்குமா? 2 மைக். இதோட புதுசா வாங்கின என் ஒரு ஜோடி செருப்பு எல்லாம் நாஸ்தியா போச்சு. டேய், என் கண்ணாடி கண்ணாடி கண்ணை படிச்சுன்னு கதறிட்டு இருக்க, கண்ணாடி படிச்சுன்னு கத்துறிய. காபி குடிச்சிட்டே கச்சேரி பத்தி பேசலாமே. அம்மா, இருக்கிற நஷ்டம் போதாதுன்னு காஃபி வரையா கொண்டு போகல. உங்களுக்கு நஷ்டம் எவ்வளவு தெரியுமா? தெரியாது. உண்மையிலே தெரியாதா? சத்தியமா தெரியாது. அப்ப சரி, 15,012 ரூபாய். அவ்வளவு பணம் கிட்ட இல்ல. பெரிய பணம். யாருக்கு வேணும் இந்த பணம்? இது கொடுத்தா எல்லா நஷ்டமும் சரியாப்படுமா? போங்க போங்க, எல்லாத்தையும் நீங்க பொறுக்கி போங்க. இருங்க இருங்க, என்ன இது கவர்? கவர் கொடுத்து எனக்கு கவர் பண்ணலான்னு வந்தீங்களா? கவர் கொடுத்து எனக்கு கரெக்ட் பண்ணலான்னு வந்தீங்களா? இல்ல கவர் கொடுத்து கவுக்கலான்னு வந்தீங்களா? வந்துட்டா நீங்க ஊதா கலர் சொக்கா போட்டு உதார் விடுறதுக்கு. பேரு திரவியம் வச்சுட்டு நார்த் இந்தியன் சாப்பாடு சாப்பிடுறீங்க? என் ஒய்ஃப் நார்த் இந்தியன். லவ் மேரேஜ்? ஆமாம் சார். நான் சவுத் கோவில்பட்டி, அவங்க நார்த் ஜெய்ப்பூர். சவுத்தும் நார்த்தும் ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்களே. இப்படி பேசி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? இப்படியே போயிட்டு இருந்தா எங்க பொழப்புல மண்ணுதான். யோ, ஏயா கத்துற? ஐயா வர்றாருயா. யோ, என்னையா கலாட்டா? சார், அது குடும்ப தகராறுங்க. லூசு உளறான். உள்ள வர சொல்லுங்க, டைட் பண்ணலாம். போயா. ஏன் ஸ்டேஷன்ல வந்து சத்தம் போடுறீங்க? நான் சாராயம் காய்ச்சி பொழப்பு நடத்துற வந்தேன் சார். அதுக்காக அள்ளி அள்ளியா கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும்? என்ன சொல்றீங்க? போன வாரம் வந்தாங்க, 1000 ரூபாய் கொடுத்தேன் சார். இந்த வாரம் வந்து நான் இல்லாதப்ப 5000 ரூபாய் கேட்டிருக்காங்க. ஒருத்தருக்கு எப்படி சார் கொடுக்க முடியும்? நான் சில்லறை வியாபாரி சார். வாங்கிட்டு போன ஆளோட பேர் தெரியுமா? என்ன சார் புரியாம பேசுறீங்க? லஞ்சம் வாங்குறோம் பேரெல்லாம் சொல்லிட்டா வாங்குவான். மிஸ்டர் திரவியம் சார், ஸ்டேஷன்ல இருக்க பிசி எல்லாம் ஃபைல்ல நிக்க வைங்க. சார், இது வரைக்கும் குற்றவாளியில தான் ஃபைல்ல நிக்க வச்சிருக்கோம். சொல்றது சரிங்களா? எஸ் சார். யோ, ஆள காமியா. சார், இவர்தான் சார். எஸ் சார். நோ நோ சார். உள்ள வாங்க. சார், நான் சார். வாங்காதேன்னு சொன்னேன். அவருக்கு மனசுக்குள்ள பேசினாலும் கேட்கும். சும்மா இரியா. சார், என்ன சார், நான் 1000 ரூபாய் தான் கொடுத்தேன். நீங்க 500 ரூபாய் ஜாஸ்தியா கொடுத்துக்கிறீங்க. இவர் அடையாளம் காட்டினதுக்காக அந்த 500 ரூபாய் நான் பரிசா கொடுத்ததா நினைச்சுக்கங்க. சார், எல்லாம் மாமூல் வாங்கி தான் சார் பழக்கம். நீங்க ரொம்ப நல்லவர் சார். தெய்வம் மாதிரி சார் நீங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படாம அந்த இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வாங்க. சத்தா சார். என்னையும் உங்கள ஒருத்தனை நினைச்சுங்க. நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் பேரை யூஸ் பண்ணி லஞ்சம் வாங்கிருக்கீங்கல்ல? முத தடவை ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார். இப்படி போய் சொல்றது 2வது தப்பு. என்ன மன்னிச்சிடுங்க சார். மன்னிக்கிறேன், ஆனா கடைசி தடவையா. போய் வேலையை பாருங்க. சரிங்க சார். மிஸ்டர் திரவியம் சார், கள்ளச்சாராயம் வித்ததா இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட்ல வைங்க. சார், என்ன சார் 500 ரூபாய் ஜாஸ்தியா கொடுத்தீங்களேன்னு பார்த்தா கபாலத்துக்கு உள்ள போட சொல்றீங்களே. நான் புள்ள குட்டிக்காரன் சார். உங்களை வெளியில அனுப்பணும்னா நீங்க எனக்கு சில உண்மைகளை சொல்லணும். சார், நான் உண்மையை சொன்னேன்னா என் நாக்கு இருக்காது சார். சொல்லலைன்னா நாக்கு மட்டும்தான் இருக்கும், உடம்புல வேற எதுவும் இருக்காது. இப்ப நாக்கு இருக்குல்ல, சொல்லியா? சொல்லாம சாகிறத விட சொல்லிட்டு ஊமையா இருந்துடுறேன் சார். சாருக்கு பிரியாணி வாங்கி கொடுங்க. சார், சிக்கன் பிரியாணி சார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மட்டன் பிரியாணி சாப்பிட மாட்டேன் சார். ஏய், போயா. 2 முட்டை வச்சு வாங்கி வர சொல்லு சார். ஏங்க, எங்களோடவா உட்கார்ந்து சாப்பிட போறீங்க? நீங்க ஐயராச்சே. ஐயராவது லோயராவது மனுஷனுக்கு மனுஷன் என்ன வித்தியாசம் வேண்டி இருக்கு? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சார், எல்லாரும் ஒரே குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங். யாரு? எஸ்ஐ தங்கராஜ். கலியுக வரதா
சாரா என் பொண்ணை வரதட்சணை கொடுமையினால எரிச்சு கொண்டுட்டு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டாங்க. நான் ஏறாத படிக்கட்டில் பார்க்காத ஆஃபீஸரில் எனக்கு முன்னாடியே எல்லாரும் பாக்கெட்லேயும் அவங்க கொடுத்த பணம் போய் சேர்ந்துருச்சு. என் கால் நுழைய முடியாத இடத்துல எல்லாம் அவங்க கார் நுழைஞ்சிருச்சு. என் பதவியால் நான் செய்ய முடியாத காரியத்தை எல்லாம் அவங்க பணம் செஞ்சிருச்சு. கோர்ட்டில் அந்த கொடூரமான கொலையை விபத்துன்னு சொல்லி எரிச்சவனை விடுதலை பண்ணிட்டாங்க. ஒரு போலீஸ்காரன் குடும்பத்துக்கே இந்த கதின்னா மற்றவங்களுக்கு எப்படி? அன்னைக்கே என் உத்தியோகத்தை உதறி தள்ளியிருப்பேன். ஆனா போனவ இந்த கால் விளங்காத குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாளே. இப்ப சொன்னீங்களே அந்த குழந்தைக்காக வாழ்றேன்னு, அது உண்மையா? இறந்து போன என் பொண்ணு மேல சத்தியமா நான் இவளுக்காகத்தான் வாழ்றேன். போய் சொல்லாதீங்க. நினைக்கிற எவனும் குடிய கையால கூட தொட மாட்டான். நான் சாகரத்துக்காக குடிக்கல, என் உத்தியோகத்துல இருந்து என்னை விடுவிச்சுக்கிறதுக்காக குடிக்கிறேன். மிஸ்டர் தங்கராஜ், உங்களை மாதிரி குடிகாரம் மட்டும் இல்ல, கொலைகாரம் கூட அவன் செய்யற குற்றங்களுக்கு சரியான காரணங்களை வச்சிருப்பான். இப்ப நான் இங்க வந்தது உங்களை திருத்துறதுக்காக இல்ல, உங்களோட உதவிக்காக. என்கிட்டயா? என்ன உதவி? இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய அராஜக கும்பலை இந்த வருஷத்துக்குள்ள நம்ம அடியோட அழிச்சாகணும். அதுக்கு இந்த ஏரியாவை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு நேர்மையான போலீஸ்காரன் வேணும், பழைய தங்கராஜ் மாதிரி. சார், நீங்க என் திறமை மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. ஆனா என்னால முடியாது. இருக்க போறது 2 வருஷம், அதை இப்படியே போட்டோம். மிஸ்டர் தங்கராஜ், உங்க உத்தியோகத்தில் இன்னும் 2 வருஷம் தான் சர்வீஸ் இருக்குன்னு சரியா சொல்ல முடிஞ்ச உங்களால உங்க உடம்புல உயிர் எத்தனை நிமிஷம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்க எப்ப சாவீங்க, எப்படி சாவீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. தங்கராஜுங்கிற ஒரு மனுஷன் நோய்வாய்ப்பட்டு மெடிக்கல் லெவலில் இருக்கும்போது அனாதையா செத்தான்னு சொல்றது உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல 30 வருஷம் சர்வீஸ் பண்ண ஒரு போலீஸ்காரனா டியூட்டியில் இருக்கும்போதே நாட்டுக்காக செத்தான்னு சொல்லி போலீஸ் மரியாதையோட அடக்கம் பண்றது உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நடக்க முடியாத உங்க பேத்திக்கு கூட நீங்க ஒரு போலீஸ்காரனை சாகிறது தான் பிடிக்கும். ஏன்னா அவ உங்க மக வயித்துல பிறந்திருந்தாலும் ஒரு போலீஸ்காரன் கையால பால் குடிச்சிருக்காங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு காலத்துல இந்த காக்கி சட்டையை போறதை நீங்க பெருமையா நினைச்சது உண்மையா இருந்தா பொறுமையா அது எங்க இருக்குன்னு தேடி பிடிச்சி நாளைக்கு போட்டுவாங்க. இந்த சின்சியாரிட்டியை பார்க்கும்போது சின்ன வயசுல என்னையே நான் நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணு, அன்னைக்கு நீங்க என்ன சுடுகாட்டை பார்த்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களை அங்க பார்த்துருவணும்னு பயமா இருக்கு. நீங்களா இருந்து என்னடா யூஸ்? கொன்னுடுங்க அவனை, கொன்னுடுங்க. யோ சாமி, நீ வக்கீலுக்கு தானே படிச்சிருக்க. அவன் மேல ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட இந்த மாசல மணினாலதான் ஆச்சுன்னு பச்சை குழந்தைய கேட்டா கூட சொல்லுவியா? இல்லைண்ணா, இவ்வளவு பணம் போயிட்டேன். யார் பணம்? என் பணம் தானே. கையா குடியா. அதுக்காக சொல்லண்ணா வந்து இப்போ நான் நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருப்பேன்னு சொல்ல வர, அதானே? நான் நல்லா இல்லாட்டியும் நீ நல்லா இருப்ப சாமி. நமக்கு அவன் பலம் தெரியும், இன்னொன்னு தெரியாது. என்னன்னு கேள்வி. என்னன்னா? பலகீனம் தெரியுமா? தெரியுமாடா? தெரியாது. நைனா, நீ பேசாத. ஒரு பொண்ணு மேல பொண்ணு இங்க வா நைனா. என்ன கச்சேரி பாடுற பொண்ணு மேல அவனுக்கு ஒரு கண்ணு இருக்கிறதா? ஓ, கொடுத்துடலாம் கொடுத்துடலாம். என்ன சொல்றேன்? உன் பொண்ணைய கொடுக்க சொன்னேன், கொடுத்துருங்களா? இந்த மாசிலாமணியோட அன்பளிப்புன்னு கொடுத்துருங்களா? அனுபவிக்கிட்டோம். என்ன அப்படி பாக்குற? புரியலையா? எல்லாருக்கும் எங்க மாசிலாமணி ஐயா தயவு தேவைப்படும், ஆனா அவருக்கோ உன் தயவு தேவைப்படும். புதுசா வந்திருக்க ஏசி உன் மேல ரொம்ப ஆசைப்பட்டாரு. போலீஸ்காரங்க ஆசைப்படுறது எதுவா இருந்தாலும் அதை கேட்காமலே நிறைவேற்றி வைக்கணும்னு ஆசைப்படுறவர் தான் எங்க ஐயா. தகராறு பண்ணாம மரியாதை வண்டியில ஏறு, வண்டியில ஏறு. என்ன அங்கே நின்னுட்டீங்க? இது உங்க வீடுதான். என்ன பாக்குறீங்க? அது நல்லா இருக்குல்ல? பொண்ணு வைக்கிற இடத்துல தான் பூவை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்க பூவும் இருக்கு, பொண்ணு இருக்கு, ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன, ஜமாய்க்க வேண்டியதானே? ஓ, நமஸ்காரத்தோட ஆரம்பிக்கணும்ல? நமஸ்காரம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் டிக் பண்ணிட்டே வரேன். என்ன என்ன பார்க்க மாட்டீங்களா?
வெக்கமா முறப்பா? என்னடா இந்த பொண்ணு ஊரை கூட்டி சத்தம் போடாம ரொம்ப சகஜமா பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? நான் இந்த காலத்து பொண்ணு. சம்சாரியா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சினா இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் உங்க ஆசைக்காக விபச்சாரியா மாறினாதான் அதே சம்சாரிங்கிற பட்டத்தோட நான் உங்க வீட்டு படி தாண்ட முடியும். இப்போ இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்குது. நீங்க பரவாயில்ல, உங்க தொழிலுக்கு மரியாதை கொடுத்து வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க. முடிஞ்சதா? என்னையா முடிஞ்சிருச்சா? ஒரு பொண்ணு பொக்கே மாதிரி செட் பண்ணி இங்க கொண்டு நிக்க வைக்க சொல்லிருக்க. முடிஞ்சிருச்சா? உன் உடம்பு பட்டினியா இருக்கிறதுக்காக பத்தினியா பார்த்து தேடணுமா? எது தவறு இந்த ஊர்ல உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா? எதுக்கு அப்படி வெறி பிடிச்ச அலையிற? உனக்கு தேவை இந்த உடம்பு தானே? என்கிட்ட இருக்கிற அதே சதைதான் உன் அக்கா கிட்டயும் இருக்கு, உன் அம்மா கிட்டயும் இருக்கு. ஏய், என்ன வேடிக்கைங்க? போங்க போங்க. வேடிக்கை பார்க்க வந்துருச்சுங்க. அம்மா, அம்மாடி, நான் கும்பிடுற தெய்வம் தான் உன்னை காப்பாத்திருக்கு. அன்னைக்கு பணம் கொண்டு வந்தது அந்த தம்பி தான் உன்னை தூக்கிட்டு வந்தது. பார்க்கறதுக்கு மொட்டத்தனமா இருந்தாலும் சாதுவான பிள்ளைமா. சாதுவா? அரை வாங்கினதுல இன்னும் அந்த காது வலிக்குது. அந்த ஆள் எதுக்கு ஒன்று அடிக்கணும்? அடிச்ச கைக்கு சேச்சா, அவர் ஒன்றும் சொல்லாத. தப்பு என்னோடதான். அவர் மேல சந்தேகப்பட்டு அவர் அக்கா அம்மாவெல்லாம் எழுத்துட்டேன். என்னை உன்கிட்ட முழுசா மானத்தோட கொண்டு வந்து சேர்த்தாரே, அதுக்கு நீ சந்தோஷப்படணும். சும்மா சொன்னாக்க அடிக்கிற கைதான் அணைக்கோன்னு. வணக்கம்யா. இது புடி நைனா. அது ஏன் கையில் பிடிச்சிட்டு இருக்க? கீழே போட்டு நசுக்கிட்டு. எழுந்திருப்பான்னு எதிர்பார்த்தேன். நாம உட்காரும். தண்ணி காட்டுறான். பணியில் நேர்மை, பழக இனிமை, இதுவே நமக்கு பெருமை. இந்த மாசிலாமணி நேற்று ராத்திரி அனுப்பிச்சது பணியில் நேர்மையாகவும் பழக இனிமையாகவும் இருந்துச்சா? இருந்திருக்கணும். அதான நமக்கு பெருமை. நைனா, நீ என்ன ஆசைப்பட்டாலும் ஒரு ஃபோன் போடு, ரிசீவர் வைக்கிறதுக்குள்ள வந்து நிற்கும். நேற்று அனுப்பிச்சது பிடிக்கல போட்டிருக்கு. நைனா, உன் திருப்தி தான் எனக்கு முக்கியம். யார் வேணும், எப்படி வேணும்னு சொல்லு, சும்மா கூச்சப்படாம சொல்லு. உங்க வீட்டுல இருந்து யாராவது ஒரு பொம்பளை அனுப்பி வை. மரியாதையா வெளியில போ, இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுவியா? உன்னை இந்த பிம் கேஸ்ல அரெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு மனசு வரல. உனக்கு வேற கேஸ் இருக்கு. கெட் அவுட். நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, என்னை மன்னிச்சிடு சாமி. அவனை அடிச்சிருக்க கூடாது. டாக்டர் சொன்னா கோவத்தை அடக்காதேன்னு. பரவாயில்லண்ணா. படிச்சவனை அடிச்சிருக்க கூடாது சாமி. அவன் பேசின பேச்சுக்கு அவனை ஸ்டேஷன்லயே வெட்டி வெட்டி கொன்னு இருக்கணும். அவனை என்ன என்ன இங்கிலீஷ்ல என்ன சொன்னா? என்ன சொன்னா சாமி? பிம்புன்னா. பிம்புன்னா என்ன? பிம்புன்னா என்ன சாமி? ஏஜென்ட்னு அர்த்தம். இல்ல இல்ல, சொல்லு. புரோக்கர்னு. இல்ல சாமி. நீ சொல்ல. பிம்புன்னா என்ன இங்கிலீஷ்? சொல்லு சொல்லு. நீ என்ன என்னன்னு கூப்பிடுவ சாமி? அண்ணான்னு. அண்ணான்னு கூப்பிடுவ. நீ என்னைய கூப்பிடுவ? ஐயான்னு கூப்பிடுங்க. ஐயான்னு கூப்பிடுங்க. ஐயான்னு கூப்பிடுவ. நீ ஐயான்னு. ஐயான்னு கூப்பிடுவ. நீ என்னைய கூப்பிடுவ? ஐயான்னு. ஐயா. நீங்க ரெண்டு பேரும் என்ன என்னன்னு கூப்பிடுவீங்க? நைனான்னு. நைனா. நைனா. அவன் மாமான்னு கூப்பிட்டா சாமி. மாமா என்ன அர்த்தம்? மனசுல மணி சுருக்கி மாமான்னு கூப்பிட்டா நினைச்சியா? சண்முக சுந்தரம் பேர சந்தான கிருஷ்ண பையன். இந்த மாசிலாமணிய ஒருத்த மாமான்னு கூப்பிட்டானா சாமி அவன் வாழக்கூடாது. சாமி வாழக்கூடாது. சாயணும், வேரோட சாயணும். என்னாலும் சரி.
கணேஷ், உன் காலேஜ்ல ஒரு பையன் கலாட்டா பண்றான்னு சொன்னல, அவனை சாயங்களா கலவரம் வெடிக்கட்டும். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு இவனை மாத்தணும். அப்புறம் நம்ம நினைக்கிற நேரத்துல இந்த போலீஸ்கார பையல தூக்கணும். ஒரே அடியா சாய்க்கணும். ஒழிச்சிடுங்களா. B2 காலிங் டவர். அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரும்போது ஃபேன் பெல்ட் அறுந்து வண்டி நின்று போச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் அவன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணான். விரட்டும் போது தண்ணியில் விழுந்துட்டான். நான் காப்பாற்ற மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். இறந்துட்டான். ஓவர். அக்கார்டிங் டு மிஸ்டர் அபிமன்யு ஸ்டேட்மெண்ட், எல்லா ஆங்கிலையும் பார்த்தா இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் தோணுது. யூகங்களுக்கு இடம் கொடுக்காம இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஜென்டில்மேன். மிஸ்டர் அபிமன்யு, ஆஃப் த ரெக்கார்ட், இது ஒரு ஆக்சிடென்ட் தானா? அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட், எஸ் சார். ஸோ யூ ஷுர் திஸ் இஸ் அன் ஆக்சிடென்ட்? நீங்கள் தானே எல்லாருக்கும் சொன்னீங்க இவங்களுக்கு இடம் கொடுக்கூடாதுன்னு. அப்போ கன்ஃபார்ம்டு இது ஒரு ஆக்சிடென்ட். நான் அப்படி தான் நினைக்கிறேன். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் ஒரு புத்திசாலின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூண்ணா. அப்போ இது ஆக்சிடென்ட்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நோ. எஸ். அப்பிக்கு மட்டும் நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் செத்துருப்பான் சாமி. நீங்க என்ன சொல்ற? இவனுக்கு தெரியாதுன்னு அந்த போலீஸ்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா நாம செய்யல, எவ்வளவு செஞ்சிருக்கோம். அதான் திருப்பி செய்யணும். பதில் மரியாதை. சாவுங்கிறது சகஜம் சாமி. இன்னைக்கு என் வீட்டுல விழுந்திருக்கு, நாளைக்கு அவன் வீட்டுல விழும். சார், கொஞ்சம் கதவு திறக்கிறீங்களா? உங்ககிட்ட தனியா உள்ள வந்து பேசணும். தேவையில்லை, நீ வெளியில இருந்து பேசு. வெளியிலயா? நானா? உங்களை தேடி வந்திருக்கேன். என்ன போய் வெளியே நின்று பேச சொன்னா எப்படி பேசுறதா? நீ அன்னைக்கு என்ன பேசின பேச்சுக்கு உன் கழுத்தை திருக்கி வெளியில வீசிருக்கணும். பொம்பளையாச்சுன்னு சும்மா இருந்த. மைண்ட் விழுந்தது. ஒரு பொம்பளைன்னு தெரிஞ்சா சும்மா இருந்தீங்களே, அதுக்காக ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லனா? என்ன ஒரு பொம்பளைன்னு சொல்லிக்கிறது அர்த்தமே இல்லைன்னு தோணுச்சு. அதான் தேங்க்ஸ் சொல்லி போலான்னு வந்தேன். சொல்லிட்டேல, போ. ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? தாப்பா போட்டு வீட்டுக்குள்ள தானே இருக்கீங்க. நீங்களே என்ன ரேப் பண்ணாதப்போ நான் உங்களை ரேப் பண்ண போறேன். நான் இங்க வந்தது உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் நினைச்சேன். ஆனா ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அது காரணம் நீங்க தான். நீங்க அழைச்ச உடனே நான் மயக்க போட்டு வந்துட்டேன். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அழகா புடவை கட்டி நகனத்தோட மகாலட்சுமி மாதிரி கொண்டு போய் விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க நான் எப்படி தூக்கிட்டு போனீங்க? திங்க் பண்ணுங்க. இப்படி இல்ல, மேல கண்ணு வச்சு அப்படியே திங்க் பண்ணி பாருங்க. கசங்கன புடவைய மேல போத்தி நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி தூக்கிட்டு போய் விட்டுருக்கீங்க. இப்ப எங்க ஏரியா எல்லாம் இதே பேச்சு. நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி. புரிஞ்சுதா? நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி. நீங்க இந்த ஏரியாவை காலி பண்றீங்களா? முடியாது. எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டேன். இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? சபிப்பேன். பெரிய கண்ணகி, வீட்டை அடிச்சுவீங்களோ? நான் சின்ன கண்ணகிதான். நான் சபிக்காமையே உள்ள உங்க பேண்ட் எரியுது. போய் பாருங்க. இனிமே எங்க காலேஜ்ல கலாட்டா நடக்காது சார். நன்றி சார். இந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு நான் போற வரைக்கும் இல்ல, இந்த உடம்ப விட்டு உயிர் போற வரைக்கும் உங்க கூட வேலை செய்யறத நான் பெருமை நினைக்கிறேன் சார். சார், மாஸ்லாமணியோட ரைட் ஹேண்ட் சோமு இங்கே தான் இருக்கா. அவனை நம்ம பக்கம் இழுத்துட்டோம்னா
நீங்கள் நினைக்கிறது சுலபமாக நடக்கும். டேக் கேர். ஓகே சார். ஏய், இது எங்க கிடைச்சது? குட் மார்னிங். நீயா? ஏன் வேற எவ்வளவு எதிர்பார்த்தீங்களா? நம்ம 2 பேர் நடுவுல இன்னொருத்தி வந்துருவாளா? வர விட்டுருவேனா? நீ ரொம்ப பேசுற. நான் எங்க பேசுறேன்? ஊரே பேசுது. நேத்து தலையில தலைவலி டாக்டர் கிட்ட போனா அவர் வயிற்று தொட்டு பார்த்து என்ன கேட்டாரு? அதுவான்னு கேட்டாரு. சரி அதுதான் அதுவான்னு கேக்குதுன்னு பார்த்தா ஊரே அதே மாதிரி தான் கேக்குது. அதுவா அதுவான்னு. அதுவானா? அது புரியல. உங்களுக்கு புரிஞ்சிருந்தா என்ன நேரத்துக்கு ஏதாவது புளிப்பா சாப்பிட்டுருப்பேன். அதாவது குளிக்கலையான்னு கேக்குறாங்க. இப்படி மரத்தை சுரண்டறதுக்கு பதிலா குளிச்சு தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? ஐயோ தேவடோ தேவடோ தேவடோ, இது அந்த குளி இல்ல, தலைமுழுவலியான்னு கேக்குறாங்க. எதுக்கு இப்படி என்ன துரத்தி துரத்தி தொந்தரவு பண்ற? நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? ஐயோ தெய்வமே, நீங்களா ஒண்ணு செய்யல? தினம் ராத்திரிய கனவுல வந்து வேர்வை வர மாதிரி தொல்லை பண்றீங்க. அது போதாதா? அபிமன்யுல ரொம்ப பிரச்சனை பண்றான். நம்ம ஆளுகளுக்கு தொல்லை இருக்க கூடாது, புரிஞ்சுதா? இந்த திரவியம் கேஸ்ல நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்லி நீ போய் சார் நடிச்சிரு. நைனா, சாமி மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுடு. அப்படியே உனக்கு தண்டனை கிடைச்சாலும் இந்த நைனா இன்னொருத்தனை உள்ள வைக்க மாட்டான். என்ன சாமி சொல்லு? காசு கொடுத்தா 1000 பேர் வந்து நிக்கிறா. சரி விட்டுரு நைனா, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு. நைனா வேற ஆளை பாத்துக்கிறேன். என்ன நைனா இது பெரிய வத்தல பேசுறேன்? உன் வீட்டு சோறு துண்டு வளர்ந்த நாய் நைனா நானு. என்கிட்ட இப்படி இல்லாத பேசுறேன் நைனா. இதுக்கு சாப்பிடான்னு சொல்லு, செத்துறேன். டேய் டேய், நைனா இருக்கேன்டா. வரேன் சாமி. போயிட்டோட வரேன் நைனா. இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பாவம், நல்லது. வணக்கண்ணா. இன்ஸ்பெக்டர் திரவியம் கொலை கேஸ்ல அக்யூஸ்ட தேடுகிறிய, அந்த அக்யூஸ்ட நான் தான். என்னடா அக்யூஸ்ட நேரா வந்து சரணடைஞ்சான்னு பாக்குறியா? கொலை கேஸ்ல துப்பு தொலைக்க முடியாம ஒரு துப்பு கட்டவன் அழிஞ்சுனுக்கிறான். நீ போய் சரணடைஞ்சிடான்னு நைனா சொல்லிச்சு. அதான் சரண்டர் ஆயிட்டேன். சரண்டர் ஆகுது தான் நான். உள்ள என் பேர்ல ஒரு தொம்மை தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பான். என்னடா அக்யூஸ்ட் சட்ட நுணுங்கலாம் பேசுறான்னு பாக்குறியா? சட்டம் எங்க நைனாவோட சட்ட பேக்ல. பின்ன அவ்வளோ பெரிய கோர்ட்ல ஒரு இன்ஸ்பெக்டர் குருவி சுடுற மாதிரி சுட்டேன். காக்காவலி பந்த மாதிரி செத்தா. ரொம்ப பீலிங் ஆயிடுச்சுமா. 3 நாளா சோத்துள்ள வெறும் தண்ணி தான். என்ன தெரியுமா? பல்புன்னு சொல்றதுக்கு நான் டியூப் லைட்டா? ஆசிட்மா. ஆமா, எங்க கலாச்சாரம் எப்படி உங்க கையில? எங்க கிட்ட இருக்க வேண்டிய சட்டம் உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்ககிட்ட இருக்க வேண்டியதெல்லாம் எங்க கிட்ட இருக்கு. என் மேல ஆசிட் ஊட்ட வந்த, கல்ல தூக்கி போட வந்த, அருவாளால வெட்ட வந்த, இப்படிலாம் செஞ்ச உடனே தற்காப்புக்காக
சுடலாம்னு உன் நாய் நான் சட்ட பாக்கெட்டில் இருக்க அதே சட்டம் தாண்டா சொல்லுது. ஆமா நான் பயப்படுறேன், ஆனா தைரியமா வெளியே சொல்றேன்ல. இது என்ன தெரியுமா? பல்புன்னு சொல்றதுக்கு நான் டியூப் லைட்டா? ஆசிட்மா. ஆமா, எங்க கலாச்சாரம் எப்படி உங்க கையில? எங்ககிட்ட இருக்க வேண்டிய சட்டம் உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்ககிட்ட இருக்க வேண்டியதெல்லாம் எங்ககிட்ட இருக்கு. என் மேல ஆசிட் ஊட்ட வந்த, கல்லை தூக்கி போட வந்த, அருவாளால வெட்ட வந்த, இப்படிலாம் செஞ்ச உடனே தற்காப்புக்காக நம்ம பிரகாஷ் நீங்க அடிச்சது அவ்வளவு நல்லா இல்ல. உங்க பையன்தான், நீங்க அடிக்கலாம், தப்பு இல்ல. தோளுக்கு மேல வளர்ந்த பையனை எல்லாருக்கும் முன்னாடியும் கை நீட்டி அடிக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. எதுதான் உனக்கு நல்லதுன்னு படும்? நமக்கு நல்லதுன்னு படுறது மற்றவங்களுக்கு நல்லதா படாது. பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க வந்த உன்னை நான் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கலையா? ஊர்ல இருக்கிறவன்லாம் ஒரு சின்ன பொண்ணை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தப்பா பேசல. அதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டேனா, இல்ல நீ தான் என் பொண்டாட்டியா வாழாம இருந்துட்டியா? அவனுங்களுக்கு கெட்டதுன்னு பட்டது நமக்கு நல்லதுன்னு பட்டதா இல்லையா? எனக்கு பிள்ளையா இருக்கிறவன் உருவத்துல என்ன மாதிரி இல்லைனாலும் செயல்ல கொஞ்சமாவது என்ன மாதிரி இருக்கணும். இல்லைன்னா ஊர்ல இருக்கிறவன்லாம் எனக்கு பிறந்தவனா இல்ல விருந்தாளிக்கு பிறந்தவனான்னு சந்தேகப்படுவான். இது தொழில் விஷயம், நீ கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோ. என்ன நான் எப்போ உங்க விஷயத்துல இல்ல ரஞ்சிதம், என் நைனா அடிக்கடி என்கிட்ட ஒண்ணு சொல்லுவார். நைனா, குடும்பம் வேற தொழில் வேற, ரெண்டுக்கு நடுவில் ஒரு கோடு போடுன்னு. இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் போகக்கூடாது, அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு. அதுக்கு மீறி யாராவது வந்தா வெட்டிடும்பார். பொம்பளையா இருந்தாலும் வெட்டிடும்பார். இது வரைக்கும் எங்க வீட்டு பொம்பளைங்க யாருமே அந்த கோட்டை தாண்டினதே இல்லை. இன்னும் அந்த கோடு இருக்கு ரஞ்சிதம், அழியாம அப்படியே இருக்கு. இத தர தேடுறீங்க? எதுக்கு துப்பாக்கி எடுத்த? அப்புறம் சுட. என் லவ் மேட்டர் என்ன ஆச்சு, என்ன முடிவெடுத்தீங்கன்னு இப்பவே இங்கேயே தெரிஞ்சாகணும். இந்த வாயால தேங்க்ஸ் தோட்டத்துக்கு அட மஞ்சு கண்ணு, உன்னை நான் லவ் பண்றேன்டான்னு சொல்லணும். சொல்லலனா? சொல்லலாமே, கூடாதா? அப்ப நாளை காலையில தினத்தந்தி பேப்பர்ல கொட்டை எழுத்துல இளம்பெண், அழகிய இளம்பெண் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலைன்னு வரும். செத்ததுக்கு அப்புறமா அம்மா கண்ணுன்னு கட்டி பிடிச்சு கதறி எழுத பிரயோஜனம் இல்லை ராஜா. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க இங்க வந்து உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் கடைசி உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன். நான் 1 2 3 எண்ணத்துக்குள்ள நீங்க சொல்லணும், மரியாதையா நீங்க சொல்லணும். ரெண்டு 3 4 5. இல்லைங்க, இவ்வளவு நேரம் நான் தற்கொலை படிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கல்லூரி மங்க மாதிரி என்ன கண்டுக்காம போவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு காதல் காதல் காமெடியா இருக்குல்ல, இப்போது சீரியஸ் ஆக போகுது பாருங்க. துப்பாக்கியில தோட்டா இல்ல நான் சொன்னா? இதாண்டா, இதாங்க, இப்படி தாங்க ஒவ்வொரு தடவையும் என்ன புல்லரிக்க வச்சு கவுக்குறீங்க. நான் சாக கூடாது, அதாவது உங்க வருங்கால மிஸ்ஸஸ் மிஸ் ஆக கூடாதுங்கிற அக்கறையில தானே இப்படி செஞ்சீங்க. இந்த பார், அப்படி ஒரு ஆசையை மனசுல வளர்த்திருந்தா அதை அழிச்சிடு. என்னையும் நினைச்சு கலர் கலரா கனவு காண்ற உனக்கு வெள்ளப்புடவை கொடுக்க நான் தயாரா இல்லை. How are you? உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு? என்ன சார் அதுக்குள்ள அந்நிய மாதிரி பேசுறீங்க? என்னைக்குமே நீங்க தான் என் கமாண்டர், நான் உங்க சோல்ஜர்.
கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபிமன்யு. நான் இன்னும் கமாண்டர் தான். என் சோல்ஜர்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். நம்ம டிபார்ட்மெண்ட்ல அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ண உங்களை ஓவர் நைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்படும்போது எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. உங்களால் எப்படி சார் ஈஸியாக எடுத்துக்க முடியுது? என் தலையில் எத்தனை நரமுடி இருக்குன்னு சொல்ல முடியுமா? ம். அதே மாதிரி என் சர்வீஸில் எத்தனை தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. என் கவலை எல்லாம் ஒன்றை பற்றி தான். ஒன் மேன் ஆர்மியான ஒன்றை உதவாத இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோன்னு பயமாக இருக்கு. என் தலையை பாருங்க. என்ன? என் தலையில் இருக்க ஒரே ஒரு முடி நரைச்சாலும், அதாவது ஒரே ஒரு தடவை என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினைச்சாலும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு சுடுகாடாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த 10 தீய சக்திகளாக தான் அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். யூ மீன் அனதர் கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட்? இன்சிடென்ட். ஆக்சிடென்ட் மாதிரி தெரிகிற ஒரு இன்சிடென்ட். நோ. எஸ். அஞ்சு தலைமுறையா இருந்த இடத்துலயே இருந்து அரசாங்கம் பண்ண பரம்பரையில இருந்து வந்த எனக்கு இந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கணுங்கிறது ஒண்ணு தலையெழுத்து இல்லையா? துப்பையா, காரி துப்பு. சார், அவனுக்கு பொதுமக்கள் செல்வாக்கு இருக்கு. அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சஸ்பெண்ட் பண்ணாலும் அனாவசியமா ஏன் மேல சந்தேகம் வரும். இப்படி பண்ணா என்ன? ப்ரமோஷன் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணினா? நல்ல ஐடியா. செய்வோம். செய். முதல்ல அதை செய். தனக்கு கெடுதல் செஞ்சவனுக்கு கூட நல்லதுதான் செய்வான் இந்த மாசிலாமணின்னு ஊர்ல இருக்கிறவன் பேசணும். என்ன சாமி? வணக்கம் சார். ஐயா வெளியே போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே குடிச்சு பழக்கம் இல்லையா? செத்து போன எங்க அம்மா மேல சத்தியமா சொல்ற அபிமன்யு, மாசிலாமணியா வீட்டுக்கு நன்றி சொல்றதுக்காக இவ்வளவு சீக்கிரம் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, நான் கொடுத்த ப்ரமோஷனுக்கு ஐயா தான் காரணம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க ஐயா சொல்லாம நீங்க உங்க பொண்டாட்டியை கூட தொட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படி எல்லாம் பேசினா நான் கோபப்பட்டு முட்டாள்தனமாக ஏதாவது செஞ்சிருவேன் எதிர்பார்க்குறீங்கல்ல? குடும்பமானத்தை மொத்தமா குத்தகைக்கு விட்ட உங்ககிட்ட நான் பேச வரல. மாசிலாமணியை பார்க்கணும். ஐயா இல்ல, வெளியே போயிருக்க. உங்க காதுல துப்புனா உங்க ஐயா முகத்துல தெரிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ப்ரமோஷன்ங்கிற இந்த எலும்பு துண்டுக்கு வாலாற்ற நாய் நான் இல்லை. அந்த ஆளுக்கு நாள் குறிச்சாச்சு, அதை அவங்ககிட்ட சொல்லுங்க. நான் இருக்கிற வரைக்கும் அவரை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கிற வரைக்கும்னா பதவியில் இருக்கிற வரைக்குமா, உயிரோட இருக்கிற வரைக்குமா? வாங்குற பணத்துக்கு இந்த வீட்டுல வாட்ச்மேன் வேலை கூட பாருங்க. நான் வேணான்னு சொல்ல. வக்காலத்து வாங்குனீங்க, வாழ மாட்டீங்க. எங்க ஐயாவை ஆதாரம் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுவியா? பண்ண முடியுமா? அரெஸ்ட் பண்ண மாட்டேன், அழிப்பேன். வேரோட அழிப்பேன். வாங்க மிஸ்ஸஸ் ரஞ்சிதா மாசிலாமணி. என்னால உங்க புருஷனோட விதி முடிய போகுதுன்னு தெரிஞ்சதுனால தாலி பிச்சை கேட்க உங்களை தூது அமைச்சிருக்காரா? நான் உங்ககிட்ட தாலி பிச்சை கேட்கவும் மடி பிச்சை கேட்கவும் இங்க வரல. என் நெத்தியில இந்த பொட்டு இருக்கிற வரைக்கும் அவருக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். அவர் பிடிக்கணும்னு இப்படி அலையறீங்களே. உலகத்துல அவர் மட்டும் தான் தப்பு பண்ணிருக்காரா? அவர் பிடிச்சி உள்ள போட்டுட்டா உங்களுக்கு பேரர் கிடைச்சிரும், பதவி கிடைச்சிரும். பெரிய மனுஷங்களை பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு விளம்பரம் கிடைச்சிரும். உங்களுக்கு வெறி பிடிச்சிருக்கு, விளம்பர வெறி. புருஷன் மேல அன்பு இருக்கலாம், மரியாதை இருக்கலாம், ஏன் பக்தி கூட இருக்கலாம். ஆனா இப்படி ஒரு வெறி இருக்கக்கூடாது. ஆமா, நான் வெறி பிடிச்சவதான். இன்னைக்குமே சுமங்கலியா இருக்குன்ற வெறி. அதுக்கு காரணம் என் அம்மா தேசத்துக்கு பெரிய தியாகம் பண்ணதா நினைச்சிட்டு என் அப்பாவை என் கண் முன்னாலே கட்டின புருஷனை கூட பார்க்காம சுட்டு கொன்னது. அப்பா அவங்க செஞ்ச பாவத்துக்கு இப்ப நான் பரிகாரம் தேடிட்டு இருக்கேன். எது பரிகாரம்? 1000 பேர் அறுத்தாலும் பரவாயில்ல, உங்க கழுத்துல மட்டும் தாலி தொங்கணும் நிரந்தரமா. 10,000 பேர் அழிஞ்சாலும் பரவாயில்ல, உங்க நெத்தியில இருக்க குங்குமம் மட்டும் அழியாம அப்படியே இருக்கணும். இது உங்க அம்மாக்கு நீங்க செய்யற பரிகாரம் இல்ல, பாவம். உங்க பார்வையில அவங்க கொன்னது அவங்க புருஷனை, ஆனா என்னோட பார்வையில அவங்க கொன்னது ஒரு தேச துரோகிய. ஒரு தேச துரோகியோட வாரிசு இன்னொரு தேச துரோகிக்கு பொண்டாட்டி. இந்நேரம் அந்த அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா நீங்க பவித்திரமா நினைக்கிற உங்க குங்குமத்தை அவங்களே அழிச்சிருப்பாங்க. இவ்வளவு தூரம் எங்க அம்மா பத்தி, நம்ம அம்மாவை பத்தி. நம்ம அப்பா செஞ்ச நிறைய பாவங்கள்ல ஒண்ணு நீ. கடைசி பாவமா நான் ஜெயில பிறந்தேன்.
நிமிஷம். நமக்குள்ள புதுசா ஏற்பட்டிருக்க இந்த பாசம் உன் புருஷனோட உயிருக்கு எந்த விதத்திலையும் பாதுகாப்பா இருக்காது. இப்பவும் சொல்றேன், என் நெத்தியில இந்த பொட்டு இருக்கிற வரைக்கும் அவருக்கு எதுவும் ஆகாது. என்னம்மா இந்த நேரத்தில் குளிச்சிருக்க? ஒண்ணும் இல்ல, வெளியே போயிட்டு வந்தனா அதனால. போயிட்டு வந்துட்டியா? எங்கடி போன? கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். சீக்கிரம் இந்த மாசிலா மணிய மேல கூட்டிக்கோன்னு ஆண்டவங்கிட்ட அப்ளிகேஷன் போட்டியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது வரைக்கும் நான் எங்கே போறேன் வரேன்னு நீங்க கேட்டதே இல்லையே. ஓ கேட்கணும் இல்ல? கேட்கணும். நான் புரிச்சேன். கேட்கணும். கேட்கல. எங்கடி போன? யாருக்கிட்ட போன? இன்னும் யார்கிட்ட போவ?